தேவனுக்கு சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையை இந்த பாடை அனுபவித்ததுக்கு நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நீங்க நன்றி செலுத்துவீர்களானால் அடுத்த நிமிஷமே அந்த பிரச்சனை உங்களை விட்டு வெளியே போய்விடும். நன்றிப்பா. அருமையான ராகினிக்காக ஜெபிக்கிறேன். நன்றி. ரிபா ஷத்தூர் யக்கத்தரா பெயின் அவங்க சரீரத்தில் இருக்க பெயின்கள் எல்லாம் மாறட்டும்பா. ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை டாட்டர் மேரேஜ். ஸ்னேகாக்காக ஜெபிக்கிறேன். திருமண வாழ்க்கை அமைய கர்த்தர் உதவி செய்யுங்க. வினோ பிரின்ஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருக்கிறதற்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா மேம்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நாளைக்கு விழுப்புரம் ஊழியம் இருக்குது. எல்லாரும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் தேவன் நான் போகிற இடங்களில் நிறைய பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குவேன். பயம் இல்லை, ஆனாலும் உங்களுடைய ஜெபத்தை நான் வாஞ்சிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்வார். அதே போல் நானும் சொல்றேன், எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்லாது ஊழியத்துக்கு நான் காணிக்கை அனுப்பணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு பிரதர் 1,00,000 நான் காணிக்கை அனுப்பியிருக்கிறேன். கண்டிப்பா அவர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஊழியத்துக்கு 1,00,000 காணிக்கலாம் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஏழ்மையான சூழ்நிலையில தான் எங்ககிட்ட வருவாங்க. கடைசி சூழ்நிலையில தான் கர்த்தர் கூட்டிட்டு வருவார். ஆனா அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டிய வேலை, பாரத்தை, பொறுப்பை கர்த்தர் எங்க மேல வச்சிருக்கிறார். அதனால் நம்பிக்கையோடு சிறுக விதைத்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் அது ஒரு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏதோ ஒரு விதைப்பை நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நல்ல ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்ய ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களோடு இணைங்க, நாங்களும் உங்களோடு கூட இணைகிறோம். தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தேவ வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்துவோம். ஊழியத்துல பலப்படுத்துங்க. ஒரு காட்டேஜ் பிரேயர் வைங்க. தேவனுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப உதவாம, ஒண்ணுக்கும் உதவாம உண்மை மறந்து வாழ்ந்த, உண்மை மறுதளித்த என்னை கர்த்தரப்பா எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா மாற்றி இருக்கிறீங்களே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ரஷதரபா உருவாக்குவாருங்க. உங்களை கர்த்தர் உருவாக்குவார். நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனா தேவனுக்காக தேவன் எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ அதே போல் நானும் நன்மை செய்கிற ஒரு மனிதனாய், ஊழியக்காரனாய், ஒரு விசுவாசியாய் நான் போகிற இடங்கள் எல்லாம் விடுதலை அடைய வேண்டும் என்கிற பாரத்தோடு கூட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் நிச்சயமாய் தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். யாக்கோபுக்காக, பிளஸ்ஸிக்காக ஜெபிக்கிறேன். ராணி இளங்கோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பிசினஸ் பண்றேன், ப்ளீஸ் கண்டிப்பா சிஸ்டர் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அபிவிருத்தியை கர்த்தர் கொடுங்க, நல்ல வியாபாரத்தை கட்டளை கொடுங்கப்பா. ரிபா சந்தூர் யங்கா தராபா ஷதூரி அந்தரப்பா ஜான்காக ஜெபிக்கிறேன். சரீர விடுதலைக்காக கண்டிப்பா பிரதர் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ப்ரே ஃபார் மை 2 daughters ஸ்டடி 10th and 12th. கண்டிப்பா சிஸ்டர் ஜெப குறிப்பு அனுப்புறவங்கலாம் ஒரு தடவை என்கிட்ட நேரா கூப்பிட்டு நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. நிச்சயமா அது உங்க வாழ்க்கைக்கு நல்ல பலனா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க முன்னேறுவதற்கும் அது உங்களுக்கு பலனா இருக்கும். பாஸ்டர் ப்ரே ஃபார் மை இன்ஃபெர்டிலிட்டி, அதுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா நன்றிப்பா. அதே போல அருமையான சகோதரி ரோஜாக்காக ஜெபிக்கிறேன். கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாம ராஜா சுந்தருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, சுகவாழ்வு உங்க வாழ்க்கையில் துளிர்க்க இயேசுவின் நாமத்தினாலே